ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 2019 ரிலீஸ் ஆன ஈவில் இன்டென்ட் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி தான். படத்தில் வந்துட்டு ஒரு நர்ஸை காட்டுவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆனால் இந்த நர்ஸ் தான் வந்துட்டு ஒரு சைக்கோ கில்லர். மற்றவங்களோட வலியை ரசிக்கிற ஒரு சைக்கோ இவங்க. இந்த நர்ஸால் யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனைலாம் வருது, கடைசியில் இவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் படமே. படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். நர்ஸை காட்டுவாங்க. பார்க்குறதுக்கே இவங்க ரொம்ப அழகாக, ரொம்ப சாந்தமானவங்க மாதிரி தான் தெரியும். இவங்களோட வேலையை அங்கே இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸையும் பார்த்துக்கிறது தான். இந்த நர்ஸோட பேர் தான் குவென். அங்க ஒரு பாட்டிக்கு மூச்சு திணறல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இவங்களும் வந்துட்டு ஹெல்ப் பண்ண தான் அந்த ரூம்குள்ள வராங்கன்ட்டு பார்த்தா அவங்களோட ஆக்சிஜன் பைப் இருக்கும் இல்லையா, அந்த பைப் அப்படியே பிடிச்சிட்டு டேங்கையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதனால அந்த பாட்டி வந்துட்டு மூச்சு விடாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அடுத்ததான் இந்த நர்ஸே போயிட்டு டாக்டரை வந்துட்டு சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. இந்த பாட்டி வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்படுறத அவங்க டோருக்கு பக்கத்துல நின்றுட்டு சிரிச்சுட்டே ரசிக்கிறாங்க. இப்பதான் தெரிய வருது இவங்க பாக்குறதுக்கு தான் இவ்வளவு அழகா இருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு சைக்கோபேத். இவங்க ஒரு சைக்கோ அப்படின்றது யார்கிட்டயுமே காமிச்சிக்காம நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வழியில துடிக்கிறாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. அடுத்ததா ஒரு வீட்டை காட்டுவாங்க. அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், ஒரு பையன் இருப்பான். அந்த பையனால வந்துட்டு சரியா நடக்க முடியாது. இவங்க 3 பேருமே நல்ல ஹாப்பியான ஃபேமிலியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட பையனால நடக்க முடியாதுல்ல, அதனால அவங்க அம்மா வந்துட்டு எப்பவுமே பயத்திலேயே இருப்பாங்க. நம்ம பையன் எங்க கீழே விழுந்துருவானோ, ஏதாச்சும் ஆகிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருப்பாங்க. கரெக்டா அந்த நேரத்துல தான் அந்த சைக்கோ நர்ஸ் இருக்காங்களே குவென், அவங்க அங்க வராங்க. எதனாலனா இவங்களோட பையன் நடக்க முடியாம இருக்கிறதுனால அவங்களோட பையனை பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சைக்கோ நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த நர்ஸும் வந்துட்டு எல்லார்கிட்டயுமே ரொம்ப ஹாப்பியா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரியே பழகுறாங்க. அந்த பையனுக்கும் வந்துட்டு அந்த நர்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த நேரத்துல தான் அந்த பையன் வந்துட்டு ஒரு கொம்பு மாதிரி வச்சு நடப்பான் இல்லையா, அந்த கொம்பு தெரியாதனமா கீழே போட்டுருவான். அந்த நர்ஸ் வந்துட்டு நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அந்த பெஞ்சை லூஸ் பண்ணி விட்டுருவாங்க. எதனால அவன் நடந்து போகும்போது அந்த கொம்பு உடஞ்சு அவன் கீழே விழுந்து வழியில துடிக்கிறத இவங்க பார்த்து ரசிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஆனா இந்த குவென்னுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சந்தோஷமான ஃபேமிலி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருக்கும். அதனாலேயே அந்த பையனோட அம்மாவை அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அவங்க அப்பா மேல ஒரு கண்ணு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அன்னைக்கே இந்த பையனோட அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. அப்பதான் அந்த குவென்னும் அவங்களோட பையனும் வந்துட்டு அங்கே விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு நீ வேற ஒரு நர்ஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. எதனால்னா உன்னோட பையனும் ஹஸ்பண்டும் வந்துட்டு இந்த பொண்ணு கூட ரொம்ப அட்டாச் ஆகிடுறாங்க. ஸோ அது உனக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையனோட அம்மா வந்துட்டு அட்டாச் ஆனால் நல்லது தானே, இவங்கள மாதிரி யாருமே பார்த்துக்கிறது கிடையாது, ஸோ ஓகே இவங்களே இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க பையன் வந்துட்டு கத்துற சத்தம் கேட்கும். என்னன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா அந்த பையன் வந்து கீழே விழுந்திருப்பான். எதனால்னா இவங்க வந்துட்டு அந்த பிரெஞ்சை லூஸ் பண்ணி வச்சிருப்பாங்களா, அது வழுக்கி தான் விழுந்திருப்பான். அந்த பையனோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து உன்னை ஹாஸ்பிட்டலில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு அந்த பையன் வந்துட்டு அவங்க என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, இது அவங்களோட தப்பு கிடையாது, ஃபோன்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்லிடுவான். அன்னைக்கு நைட்டே அந்த பையனோட அம்மா குவென் கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் உன்னை கத்திட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த பையனோட அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு குரூப் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இது என்ன குரூப்னா அவங்களோட பையன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு ஒரு டிசீஸ் வந்து தான் நடக்க முடியாமல் ஆகியிருக்கும். அந்த டிசீஸ் வந்து யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு குரூப்பாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த குரூப்ல இவங்களும் ஜாயின் பண்ணி அவங்களோட பையனுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மீட்டிங் முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக குவென் வந்துட்டு ஒரு டீயை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டீயை குடிச்சிட்டு அவங்க அம்மாவும் போயிட்டு தூங்கிடுவாங்க. அப்பதான் அங்கே ஒரு டாக்டர் வந்துட்டு புதுசாக இந்த ஸ்ட்ரெச்சர் யாரோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகலான்னு வருவாங்க. ஆனால் டாக்டரை வந்து குவென் அவங்க அம்மாவையும் பார்க்க விட மாட்டாங்க, அந்த பையனையும் பார்க்க விட மாட்டாங்க. 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க, ஸோ நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெச்சரை நர்ஸ் கிட்டே கொடுத்துட்டு அவங்களும் இங்கேருந்து போயிடுவாங்க. போகிறப்போ தான் சொல்கிறாங்க உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனால் எங்கே அப்படின்றது தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே குவென் அந்த டாக்டரோட வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒன்று தெரியும் ஆனால் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் பாட்டிக்கு மூச்சு திணறல் வந்தப்போ ஒரு டாக்டர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த டாக்டர் தான் இவங்க. அவங்க அப்பாவே வந்துட்டு குவென் இந்த மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறதை பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு போயிட்டு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டு வந்துருவா. அன்னைக்கு நைட்டே அந்த பையனோட அம்மாவுக்கு வந்துட்டு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. என்னோட பேரு டேவிட்னு சொல்றாங்க. ஆனால் வீடியோ ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் தெரியுது, அதுவும் அந்த ஃபோட்டோ கூட கிளியராலாம் இல்லை. இந்த டேவிட் யாருன்னா இப்போ இவங்க ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாங்களே, அதில் நானும் ஒரு மெம்பராக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டேவிட் வந்துட்டு என்னோட பையனுக்கும் இதே மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, ஸோ நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டேவிட் வந்துட்டு என்னோட வைஃப் இறந்து போயிட்டாங்க, ஸோ நான் என்னோட பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ தான் இவங்களுக்கு வந்துட்டு ஓகே எல்லாருமே நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ நம்ம பண்ணதுலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது. ஆனால் அந்த டேவிட் வந்துட்டு வேற யாருமே கிடையாது, குவென் தான். ஏஐ யூஸ் பண்ணி வாய்ஸை மாற்றிட்டு இந்த குவென் தான் அந்த பையனோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்துட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட் வருவாங்க. எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் போயிட்டு உட்காரும் போது தான் அவங்க அப்பா இருப்பார் இல்லையா, அவர் மேலே வந்துட்டு என்னமோ கொட்டிடும். அதனால அவரும் ஷர்ட்டை வந்துட்டு லாண்ட்ரிக்கு போட்டுருவாரு. ஆனால் லாண்ட்ரிக்கு போட்ட ஷர்ட்டை வந்துட்டு இந்த குவென் எடுத்து வச்சு ஸ்மெல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டும் பார்த்துருவாங்க. இந்த நர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே ஒரு கண்ணு இருக்கும். ஆனால் அது யாருக்குமே தெரியாம தான் இவ்வளோ நாளாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டே குவென் வந்துட்டு அந்த பையனோட அம்மா கிட்ட போயிட்டு இப்போ உங்கள் பையனுக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என் பையன் இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிட்டே இருக்கும்போது அந்த
பையனோட அப்பா கிட்ட போயிட்டு உங்கள் ஒய்ஃப் வந்து வேறு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. எதனால்னா இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இவங்க மேலே சந்தேகம் வந்து 2 பேரும் பிரிஞ்சு போயிடணும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நர்ஸ் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரோட ஒய்ஃப்க்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் இந்த குவென் எப்படியாச்சும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட ஒய்ஃப் எழுந்து வரதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடறாங்க. அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு தான் பர்த்டே, ஸோ பொக்கேவும் கரெக்டாக அனுப்பிச்சு வச்சிருவாங்க. நான் பொக்கே அனுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்க கன்ஃபியூஷனில் இருக்கும்போது அந்த குவென் வந்துட்டு நான் தான் அனுப்பினேன், உங்களோட ஃப்ரெண்டு பர்த்டேவை கூட நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க. இது என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாத அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது மட்டும் அந்த குவெனுக்கு தெரியும். அது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அன்றைக்கி நைட்டே டேவிடாக வந்துட்டு இவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பிரச்சனைன்ட்டு அவங்க சொல்ல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான் அவங்களோட ஹஸ்பண்டும் பையனும் வந்துருவாங்க. அதனால காலை அப்படியே கட் பண்ணிட்டு அந்த சோஃபாலே தூங்கிடுவாங்க. காலையில் எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வைஃப் வந்து இன்னுமே தூங்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க வந்துட்டு யார்கிட்டயோ பேசுறாங்க அப்படின்ட்டு தான் அவங்க ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிறாரு. இந்த கேப்பை யூஸ் பண்ணி வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அந்த குவென்னே முடிச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அங்கே அவங்களோட ஃப்ரெண்டை உட்காந்துட்டு இருப்பாங்க. பிளட் டெஸ்ட்காக கொடுத்துருப்பாங்க. அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கும். எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு நார்மலாக தான் இருக்கு. ஆனால் இவங்களுக்கு மட்டும் எப்பவுமே டயர்டாகவே தலை சுற்றிக்கிட்டே இருக்கு. மேபி நான் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த குவென் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வைஃப் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ப வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வருது. அதனால அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போவார். இங்கே வந்துட்டு இவங்க யார்கிட்டயோ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. யாருன்னா நான் தான் இந்த டேவிட் அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு உங்ககிட்டலாம் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரோட வைஃப் ஃபோட்டோவை காமிச்சிட்டு என்னோட வைஃப் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேன்சரில் இறந்து போயிருப்பாங்க, ஸோ அதனால தான் நான் இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இவர் என்கிட்ட பேசல அப்படின்னா அப்போ என்கிட்ட இவ்வளோ நாளாக பேசிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு. ஆனால் அப்போ கூட இவங்களுக்கு குவென் மேலெல்லாம் சந்தேகம் வரல. யாரோ நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. இவங்க 2 பேரும் பேசுறத அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருப்பாரு. இவங்க 2 பேரும் போறதுக்கு முன்னாடி இப்படி ஹக் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டும் ரொம்ப சந்தேகப்படுறாரு. அந்த நேரத்துல தான் அவங்களோட ஃப்ரெண்ட் இருப்பாங்களே, அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த குவென் மட்டும் தான் இருப்பாங்க. குவென் கிட்ட வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும், அதனால இந்த ஃபேமிலியில இருந்து நீ தூரமா தள்ளியே இருந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்துட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட கூட சொல்ல, ஏன்னா தேவையில்லாம ஃபேமிலியில பிரச்சனை வரும் தான் உங்ககிட்ட சொல்றேன், நீ மரியாதையா தள்ளி போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த குவென் தான் ஒரு சைக்கோவாச்சு. அதனால இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னமோ ஒன்று தூக்கி அவங்களோட மண்டிலே அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க. அடுத்ததான் இவங்க ஒரு ட்ரக்கை வச்சிருப்பாங்க. அந்த ட்ரக்கை வந்துட்டு இவங்களோட பாடியில இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பையனோட அம்மா வந்துட்டு சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ காயெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த கத்தி அங்கேயே வச்சிருவாங்க. அந்த கத்தியை வந்துட்டு இந்த குவென் திருடிட்டு போயிடுவா. இப்போ அந்த கத்தி எடுத்துட்டு நேரா அந்த டேவிட் இருந்தாங்க இல்லையா, அவங்களோட வீட்டுக்கு தான் போவா. இப்பதான் தெரிய வருது அந்த டேவிட் இருந்தார் இல்லையா, அவரோட வைஃப்க்கு வந்து கேன்சர் இருக்கும். ஸோ அதனால இந்த குவென் தான் வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வைஃபை பார்த்துட்டு இருந்தாங்க. அவரோட வைஃப் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் வேற வேலையை தேடிட்டு போயிடுவாங்க. அங்க இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வந்தாங்களே, அந்த கத்தியாலே டேவிடை குத்தி சாகடிச்சிருவாங்க. அந்த கத்தியை வேற அங்கேயே போட்டு வந்துருவாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ல வந்துட்டு அந்த பையனோட அம்மா ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பையனோட அம்மாவோட பிளட் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே அப்படியே மேலே ஊத்திட்டு வந்துருவாங்க. அந்த அம்மாவோட போனை வேற அங்க போட்டு வந்துருவாங்க. ஸோ இப்போ எல்லா எவிடன்ஸும் எப்படி இருக்குன்னா அந்த பையனோட அம்மா தான் வந்துட்டு டேவிடை சாகடிச்ச மாதிரி இருக்கும். காலையில வந்துட்டு அந்த பையனோட அம்மாக்கு யார்கிட்ட இருந்தோ மெசேஜ் வரும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே அவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமா தலை சுத்தும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் இப்படி ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த பாட்டிலுக்குள்ள ஏதோ ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். எப்பவுமே இந்த பாட்டிலில் தண்ணி கொடுக்கறது, டீ கொடுக்கறது எல்லாமே இந்த குவென் தான் கொடுப்பா. ஸோ இப்போ இதில் ஏதோ ஒரு பவுடர் மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த குவென்னோட ரூமுக்கு போயிட்டு பார்ப்பாங்க. அந்த ரூமில் வந்துட்டு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் வந்துட்டு நிறைய பாய்ஸ்னஸான ட்ரக்கை பற்றிலாம் போட்டிருக்கோம். அதே ட்ரக் தான் அவளோட பெட்டு கடியிலையும் வச்சிருப்பா. ஸோ இப்போ இவங்களுக்கு எல்லாமே புரிய வந்துருச்சு. ஏதோ ஒரு ட்ரக்கை நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்து இவ தான் நம்மளை என்னமோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது தெரியுது. எல்லாமே தெரிஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கீழே வந்து உட்காந்துருவாங்க. அப்போதான் திருப்பி அந்த பாட்டிலில் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்களோட பையனை அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுவா. இப்போ மறுபடியும் அந்த குவென்னோட ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து வச்சுக்கிறா. அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு அப்படியே கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்றப்போ அவர் எடுக்க மாட்டாரு. அதனால வேகமாக அவங்க ஹஸ்பண்டை பார்க்கணும் அப்படின்றதுக்காக கிளம்பி போவார். இவங்க வந்துட்டு இந்த மாதிரி அவசரத்தில் கிளம்புறத பார்த்த உடனே அந்த குவெனுக்கு புரிஞ்சிடும் இவங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துருச்சுன்ட்டு. அதனால நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவா. போற வழியில வந்துட்டு நான் இது வரைக்கும் எத்தனையோ வருஷமா நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆனா யாருமே வந்துட்டு என்ன இவ்வளோ நாளா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்த்துக்கிட்டதே இல்லைன்னு சொல்றா. ஸோ உன்னை கொண்டுட்டு உன்னோட இடத்துக்கு நான் வந்துட்டு உன்னோட ஃபேமிலியை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ போய் சேரு அப்படின்னு சொல்றா. கரெக்டாக அப்பதான் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபோனில் அந்த வீடியோ இருக்கிறத பார்த்துருவாரு. அந்த குவென் வந்துட்டு போலீஸையும் நான் தான் கொன்னேன், டேவிடையும் நான் தான் கொன்னேன், ஸோ போலீஸ் வந்துட்டு இப்போ ஒன்று தான் அரெஸ்ட் பண்ண போறாங்க, அதுக்கு முன்னாடி நீயே செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சாகடிக்க ட்ரை பண்ணுவா. ஆனால் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு எப்படியோ வந்துட்டு அவங்க அந்த குவென்னை அப்படியே அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. படத்தோட லாஸ்ட்ல வந்துட்டு இப்போ இவங்க 3 பேரும் நல்லா ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. குவென்னுக்கு வந்துட்டு அவங்க இவ்வளோ நாளாக பண்ண கொலைங்களுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிரும். யாராச்சும் ஒருத்தரை நம்ம வந்துட்டு வீட்டில் ஃபேமிலி மெம்பர் மாதிரி கூடவே வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்கள பற்றி கரெக்டாக ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கூடவே வச்சுக்கணும். அதோட படமும் முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா? இதுக்கு நீங்கள் எவ்வளோ
எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.